இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் அண்டை நாடுகளிடையே பல்வேறு முக்கியமான நகர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள், இராணுவ உதவி ஒப்பந்தங்கள், ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவாதங்கள் மற்றும் உயர்மட்ட அரசுமுறை பயணங்கள் ஆகியவை உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த பின்னணியில் பல நாடுகளின் தலைவர்கள் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் கருத்துக்கள் பிராந்திய அரசியலில் புதிய மாற்றங்களை உருவாக்கி வருகின்றன. இதேவேளை ஏப்ரல் மாதத்தில் ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அமெரிக்க F-15 போர் விமானம் தொடர்பாக தற்போது புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்துக்கு பிறகு சிறப்பு படைகளால் மீட்கப்பட்ட அந்த விமானி தனது அனுபவத்தை உளவுத்துறை அதிகாரிகளிடம் பகிர்ந்துள்ளார். அந்த விமானி கூறியதன்படி விமானத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வானில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சி இடம்பெற்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பல ஈரானிய ட்ரோன்கள் ஒரே நேர்த்தியான அமைப்பில் ஜெல்லிமீன் போன்ற வடிவத்தில் காற்றில் மிதந்து சென்று கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் தற்போது உளவுத்துறை வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த F-15 விமானி தனது விளக்கத்தில் பல ட்ரோன்கள் ஒன்றோடொன்று இணைந்தபடி நகர்ந்ததாகவும் பெரிய ட்ரோன்களின் கீழ் சிறிய ட்ரோன்கள் இணைந்து கால்கள் போல அமைந்திருந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த அமைப்பு வழக்கமான ட்ரோன் செயற்பாடுகளை விட மிகவும் மேம்பட்டதும் ஆபத்தானதும் என ஆரம்பகட்ட மதிப்பீடுகளில் குறிப்பிடப்படுகின்றன. சில தகவல்களின்படி விமானி வானில் ட்ரோன்களின் கண்ணிவடி போல ஒரு பெரிய வேலையை கண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அந்த பகுதியில் செயல்பட்ட அமெரிக்க விமானத்திற்கு தாக்குதல் ஏற்படுவதற்கு ட்ரோன் அமைப்பு காரணமாக இருந்திருக்கலாம் என ஆரம்ப விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த சம்பவத்தில் அமெரிக்க போர் விமானம் ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்டது முதன்முறையாகும். இதற்கான துல்லியமான காரணம் இன்னும் விசாரணையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்ப திறன் குறித்து இந்த சம்பவம் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேபடி இருக்க 2028 ஆண்டில் அமெரிக்கா வழங்கி வரும் இராணுவ உதவிகள் நிறைவடைய உள்ள நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பு மற்றும் ஆயுத உற்பத்தியில் முழுமையான சுதந்திரத்தை பெற வேண்டும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ரிசர்வ் அதிகாரிகளிடம் பேசிய நெதன்யாகு எங்களுக்கு ஆயுத சுதந்திரம் அவசியம் என்று தெரிவித்திருந்தார். இதுவரை ஆண்டுகளாக அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவும் இராணுவ உதவிகளும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்காற்றியுள்ளன என்று அவர் பாராட்டியும் இருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் வெளிநாட்டு உதவிகளுக்கு முழுமையாக சார்ந்திருக்காமல் தங்களுக்கே சொந்தமான ஆயுத உற்பத்தி திறனை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். 2018 ஆண்டு கையெழுத்தான 10 ஆண்டு கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் ஆண்டுக்கு சுமார் $3.8 பில்லியன் அளவிலான அமெரிக்க இராணுவ உதவியை பெற்று வருகிறது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய விதிமுறையாக பெரும்பாலான நிதியை அமெரிக்க ஆயுத உற்பத்தியாளர்களிடமே செலவிட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தம் 2028 ஆண்டில் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு கட்டமைப்பு குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. நெதன்யாகு ஏற்கனவே கடந்த செப்டம்பரில் இஸ்ரேல் நீண்ட காலமாக ஒரு வகையான தனிமைப்படுத்தல் நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என ஒப்புக்கொண்டிருந்தார். இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத தொழில்துறையை மேலும் வலுப்படுத்தி ஏதென்ஸ் மற்றும் சூப்பர் ஸ்பார்டா இணைந்தது போன்ற ஒரு வலுவான இராணுவ நாடாக மாறும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இராணுவ உதவி தொடர்பான விவாதங்கள் அரசியல் ரீதியாக அதிகரித்து வருகின்றன. ஜனநாயக கட்சியினர் மற்றும் சில குடியரசுக் கட்சியினரும் கூட இஸ்ரேலின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் தெரிவித்து வரும் சூழலில் இந்த உதவி ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாற்றம் காணலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தற்போதைய 10 ஆண்டு ஒப்பந்தத்திற்கு பதிலாக புதிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் முறையான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடன் தனது ஒத்துழைப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெஹ்ரான் மறுத்துள்ள நிலையிலும் ஈரான் முடிவில்லாத மற்றும் மிக உயர்ந்த மட்ட அணுசக்தி ஆய்வுகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாயன்று தெரிவித்திருக்கிறார். அவர் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஈரான் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் கடுமையான அணுசக்தி ஆய்வுகளுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் இது எதிர்காலத்தில் அணுசக்தி நேர்மையை உறுதி செய்யும் முக்கிய நடவடிக்கை எனவும் கூறியுள்ளார். ஈரான் இந்த நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்றால் மேற்கொண்டு எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு
இரு தரப்புகளும் மாறுபட்ட தகவல்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் இந்த புதிய கருத்து மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமையுடனான தனது ஒத்துழைப்பு வழக்கமான நடைமுறைகளின் கீழ் தொடரும் என்று தெளிவுபடுத்தியிருந்தது. இதற்கிடையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்களுக்கு சில அளவிலான அணுகளை வழங்க ஒப்புக்கொண்டது ஒரு முக்கிய முன்னேற்றம் என கூறியிருந்தார். ஆனால் அந்த அணுகள் எந்த வகையில் இருக்கும் என்பது குறித்து தெளிவான விளக்கம் இதுவரை வழங்கப்படவில்லை. ட்ரம்ப் மேலும் தனது பதிவில் சமீபத்தில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி ஈரானுக்கு வழங்கப்படும் எந்தவொரு நிதியும் அமெரிக்காவிலிருந்து உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் மக்காச்சோளம், கோதுமை மற்றும் சோயாபீன்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் இதற்காக பயன்படுத்தப்படும் என்றும் இது மனிதாபிமான உதவியாகும் எனவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் தற்போது நல்ல முன்னேற்றத்தில் இருப்பதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். இது இப்படி இருக்க, ஈரான் மற்றும் ஓமான் இணைந்து ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விவகாரங்களை விவாதிக்க ஒரு புதிய கூட்டுக்குழுவை அமைத்துள்ளதாக ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலீபாப் தெரிவித்துள்ளார். செவ்வாயன்று அவர் டெலிகிராமில் வெளியிட்ட தகவலில் சமீபத்தில் மஸ்கட் நகருக்கு மேற்கொண்ட ஈரானிய தூதுக்குழு பயணத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய கூட்டுக்குழுவின் முக்கிய நோக்கம் ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் சர்வதேச சட்டங்கள் தொடர்பான பிரச்சினைகளை விரிவாக ஆராய்வதாகும். இது குறித்து முழுமையான விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் கூட்டு அறிக்கையில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஓமான் வெளியுறவு அமைச்சர் சையத் பத்ர் அல்-புசைதி ஈரான் அமெரிக்கா இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஹோர்முஸ் பிரிவை குறித்து தாம் மற்றும் ஈரானிய அதிகாரிகள் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தியதாக கூறியிருந்தார். மேலும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்கவும், கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பான மற்றும் கட்டணமில்லா சுதந்திரத்தை உறுதி செய்யவும் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து குறித்த கவலைகள் தொடர்ந்து நிலவுகின்றன. பல கப்பல் நிறுவனங்கள் அந்த பகுதியை கடக்கும் போது எச்சரிக்கையுடன் செயற்பட்டு வருகின்றன. கண்ணிவடிகள் மற்றும் பிராந்திய அரசியல் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்ட சமீபத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக ஹோர்முஸ் பகுதியில் நிலைமை முழுமையாக நிலைத்திருக்கவில்லை. இருப்பினும் அண்மையில் இரு நாடுகளும் அவசர சூழ்நிலைகளில் தொடர்பு கொள்ள ஹாட்லைன் அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இது தவறான புரிதல்களை தவிர்க்கவும் கடல் போக்குவரத்தை பாதுகாப்பாக நடத்தவும் உதவும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியன் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் சூழ்நிலையில் ஒருநாள் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் நடைபெறும் அவரது முதல் வெளிநாட்டு பயணமாக இது அமைந்துள்ளது. இதனால் இந்த பயணம் பிராந்திய அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதிபர் பெஷக்கியன் பயணம் செய்த மினாப் 168 என பெயரிடப்பட்ட விமானம் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தில் தரையிறங்கியது. அங்கு அவருக்கு பாகிஸ்தான் அரசு சார்பில் செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி, பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், துணை பிரதமர் இசாக் டார் மற்றும் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் அவரை நேரில் வரவேற்றனர். மேலும் பாகிஸ்தானுக்கான ஈரான் தூதர் ரெசா அமிரி மொகாதம் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோரும் இந்த வரவேற்பில் கலந்து கொண்டனர். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளும் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடலை நடத்த உள்ளன. குறிப்பாக வர்த்தகம், எரிசக்தி, எல்லை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இணைப்பு போன்ற முக்கிய துறைகளில் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் பெஷக்கியன் வருகைக்கு முன்னதாக இஸ்லாமாபாத் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டன. இது பெஷக்கியன் பாகிஸ்தானுக்கு மேற்கொள்ளும் இரண்டாவது அதிகாரப்பூர்வ பயணம் என்பதும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது. மொத்தத்தில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவாதங்கள் வரை மத்திய கிழக்கு அரசியல் சூழல் தொடர்ந்து மாற்றம் காணும் நிலையில் உள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு சுயாதீனத்தை வெளிப்படுத்தும் முயற்சிகளும் ஈரான் ஓமான் இணைந்த புதிய பேச்சுவார்த்தை முயற்சிகளும் பிராந்தியத்தில் புதிய சமநிலையை உருவாக்கும் முக்கிய காரணிகளாகவும் பார்க்கப்படுகின்றன. இது இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.